இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இந்த லோன் ஆப்ஸு அப்புறம் இந்த ஸ்கேம்ஸு இதெல்லாம் எப்படி வந்து இன்டர்நெட்டில் நடக்குது, நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், கேமரா இது எல்லாமே எப்படி வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து கஸ்டமரில் இல்லாமல் ஒரு ஹேக்கர் இல்லை ஒரு டெவலப்பரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டில் நான் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஆப் வந்துட்டு செய்ய ட்ரை பண்ணேன். அதில் என்னென்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராக்கிங் ஆப். அந்த யூஸரோட லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த கோஆர்டினேட்ஸ் லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட், அதாவது ஒரு 40 செகண்ட் இல்லை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து சர்வரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஸோ இதை நான் செஞ்சு வச்சுருந்தேன். இது வந்து நான் எதுக்காக செஞ்சேன் அப்படின்னா, என்னோடய ஆண்ட்ராய்ட் 10க்காக நான் அதை செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ ஆண்ட்ராய்ட் 10ன்றது ஓஎஸ். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸ்க்கான ஒரு ஆப் மாதிரி அதை செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நார்மலாக வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த இதை ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு வந்து அந்த சர்வரில் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து ஸ்டோர் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வேலை செய்யலை. ஒரு கரெக்டாக ஒரு 3-4 ரிக்வஸ்ட்லேயும் அது வந்து பிளாக் ஆகிருக்கு. இந்த செக்யூரிட்டி அண்டு பாலிசி இதை பற்றி நான் படித்தேன். ஸோ இது வந்து இந்த ஸ்கேம் ஆப்ஸுக்கும் இந்த ஆப்புக்கும் இந்த பர்மிஷன்ஸுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம வந்து இப்போது ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி லெவல் 1லேருந்து ஸோ இப்போ வந்து 31. ஓகே, இப்போ 32 வந்து பீட்டா மோட்டில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஆண்ட்ராய்ட் 10.29. ஓகேங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜெல்லிபீன், கிட்கேட், லாலிபாப், ஓரியோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஏபி 23. ஓகேங்களா? இதுக்கப்புறமா தான் செக்யூரிட்டியில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 21, 22, 19, 20. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணால் மட்டும் தான் அது வந்து டவுன்லோட் ஆகும். தென் வந்து உங்களால் அந்த பர்மிஷன் எதுவுமே டினை பண்ண முடியாது. ஓகேங்களா? அது அப்போ வந்து அதுக்கான டைம் லிமிட் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் டு ஹேக் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஏபி 23க்கு மேலே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரன் டைம் பர்மிஷன், அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து எந்த விதமான பர்மிஷனும் கேட்காது. பட் வந்து ரன் டைமில் வந்து அது வந்து இந்த அலோவ் ஆக்சஸ், ஸோ இந்த மாதிரி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரன் டைம் பர்மிஷன்ஸ். லொக்கேஷனுக்கு இருக்குது. ஸோ லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஸிங் த ஆப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து ரன் ஆகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஓகேங்களா? அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் வராது. பட் இந்த அலோவ் ஆல் தி டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அலோவ் ஆல் தி டைம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆப் வந்து ரன் ஆகும்போதும் அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். தென் வந்து அது பேக்ரவுண்டில் போனாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகும்போது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதுக்கு பேர் ஒன்றும் இல்லை, அது பேர் வந்து சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க ரைட்டா. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து சும்மா நெட்டை ஆன் பண்ணும்போது நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் நெட்டை ஆன் பண்ணும்போதே வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெசேஜை கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஏன் அது வருது அப்படின்னா, அது பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த சர்வீசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் மட்டும் தான் அது வந்து அப்படி வேலை செய்யுது. ஸோ இந்த கேமரா இப்போ இந்த ஆண்ட்ராய்டு 8 இருக்குல்ல. ஸோ அந்த 28க்கு அப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைவசி வந்து ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நம்ம அந்த கேமரா, மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையும் வந்து ஹைலி ப்ரொடெக்டட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, லைக் நம்மளால் வந்து அதை வந்து எல்லா நேரத்துலையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி மாற்றிட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, கேமரா வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கேமரா ஆக்சுவலாக நான் கை வச்சு மறைச்சிருக்கேன். ஸோ ஆப் இன்ஃபோவில் போனீங்க அப்படின்னா ஆப் பர்மிஷனில் கேமரான்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அலோவ் ஒன்லி ஒயில் யூஸிங் த ஆப் மட்டும்தான் இருக்குது. அலோவ் ஆல் தி டைம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த கேமராவில் நான் இப்போ டோன்ட் அலோவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் வந்து இப்போது உள்ளே போனேன்னா இது ஆக்சுவலாக இன்பில்ட் கேமரா. ஓகேங்களா? எனக்கு வந்து இதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து என்னால் வந்து கேமரா யூஸ் பண்ண முடியாது. இதை பிளாக் பண்ணுறது யார் அப்படின்னா, இது எங்கேருந்து நடக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆண்ட்ராய்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஆண்ட்ராய்டுனா என்னென்னா லினக்ஸ் பேஸ் பண்ண ஒரு சிஸ்டம், அது ஒரு ஆர்கிடெக்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, லைக் இது வந்து இன்பில்டாக நிறைய வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து கேமரா, அதாவது இன்பில்டு கேமராக்கே எனக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஏன் அப்படின்னா நான் பர்மிஷன் கொடுக்கல. இந்த பர்மிஷனை வந்து செக் பண்ணுறது யாருன்னா அந்த ஓஎஸ் லெவலில். ஓகேங்களா? இது வந்து ஓஎஸ் லெவலில் நடக்குது. ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் லெவலில் ஒரு செக்யூரிட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணி விட்டு இல்லை கிராஷ் பண்ணி விட்டு நம்மளால் வந்து அந்த ஆக்சஸ் எடுக்க முடியும். பட் வந்து ஓஎஸ் லெவலில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓஎஸ்ஐ கிராஷ் பண்ணோம்னா லைக் சிஸ்டம் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் எந்த விதமான யூஸும் கிடையாது.
ஓகே நான் ஒயில் யூஸிங் த ஆப்னு கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்குது, டோன்ட் அலோவ் கொடுத்தோன்னே தென் கேமரா வழக்கம் போல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. வந்து பர்மிஷன்ஸ் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா, லைக் ஒவ்வொரு 23 and 28 இதெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லாலிபாப் எடுத்துக்கிறோமே. ஸோ இப்போ வந்து HTCயில் ஒரு லாலிபாப் இருக்குது அந்த ஓஎஸ்ஸு, தென் வந்து சாம்சங்கில் ஒரு லாலிபாப்பில் ஒரு ஓஎஸ் ஒரு ஃபோன் இருக்குது, தென் நமக்கு வந்து ஒரு மைக்ரோமேக்ஸில் ஒரு ஃபோன் இருக்குது. சரிங்களா, இந்த மூணுக்குமே செக்யூரிட்டி ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, மூணுக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கம்பெனிஸும் செக்யூரிட்டியை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சாம்சங் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி ஹையாக தான் இருக்கும். ஸோ சாம்சங் HTC இதெல்லாமே ஹையாக தான் இருக்கும். ஓகே, தென் எனக்கு ஏன் ஆக்சஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணப்போ, ஸோ இது வந்து developer.android.com. இது என்னென்னா ஆண்ட்ராய்டோட APIs பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் அப்டேட்டட் டு பேக்ரவுண்ட் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அந்த API 26 அதாவது API 8.0லேருந்து ஆக்சுவலாக மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 8.0லேருந்து இந்த வெர்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூ டைம்ஸ் ஈச் அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து லொக்கேஷன் அப்டேட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் வரல. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்கேம் கதைக்கு வருவோம். ஸோ ஸ்கேம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப்பை கொடுத்தோன்னு வைங்களேன். இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் மேக்ஸிமம் இருக்காது. அவங்க வந்து தனியாகவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நான் என்னோடய மெயிலே காட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஆக்சுவலாக டெவலப்பிங் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த புது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம், இப்படி பர்மிஷன் பாலிசி மாற்றிருக்கோம், உங்களோட ஆப்பை சீக்கிரம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம மாற்றலை அப்படின்னா ஆப்பை தூக்கி விட்ருவோம். ஓகேங்களா, ஸோ கூகுளில் வந்து இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ப்ரைவசி ப்ரொடெக்ஷனுக்கு. பட் அவங்க ப்ரைவசியை மதிப்பாங்கன்றது டவுட்டு தான். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பர்மிஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஸ்கேம் ஆப்ஸ் எப்படி பர்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, அந்த பர்மிஷன் யார் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் தான். ஓகேவா, ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி லோன் ஆப்பு இது எதுவுமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த காரணம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நான் அவ்வளோ செக்யூரிட்டியாக கொடுத்த ஆப்பையே அவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பாலிசி மாற்றிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்காது. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த ஸ்கேம் ஆப்ஸ்லாம் எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் ஆப் ஸ்டோர் ஒரு லிங்க் வழியாக, ஒரு வெப்சைட் லிங்க் வழியாக நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கூட இந்த API 29 அதாவது இந்த Android 10 இது எல்லாத்தையுமே உங்களை சேஃப் தான் பண்ணும். அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து அந்த பர்மிஷன் கொடுக்காத வரைக்கும். ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்து அளவு டைம் கொடுத்து எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் அவன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடுவான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கேமரா கதைக்கு வரும். ஸோ இப்போ இந்த கேமரா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பேக்ரவுண்டில் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா இது இப்போ இந்த கேமரா வேலை செய்யாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கேம் ஆப் வந்து ஏற்றுறீங்க. ஓகேங்களா, அந்த ஸ்கேம் ஆப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அது எப்போ வேலை செய்யும், இப்போ நீங்கள் வந்து Android 10 வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணுறீங்களே, ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆப் ஃபோர்க்ரவுண்டு. ஓகே, இது வந்து ஃபோர்க்ரவுண்டு. ஓகேங்களா, முன்னாடி இருக்குல்ல, ஸோ இது ஃபோர்க்ரவுண்ட், இது வந்து இப்போ பின்னாடி போயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ பேக்ரவுண்டு. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஃபோர்க்ரவுண்டில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கேமரா வந்து ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கான்டாக்ட்ஸு ஸோ எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வேலை செய்யும். பட் கான்டாக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அளவு ஆல் த டைம் தான் இருக்கும். தென் வந்து ஃபோனு மெசேஜஸ் ஸோ இது எல்லாமே வந்து அளவு ஆல் த டைம் தான் இருக்கும். இப்போ வந்து Android 32 வரப்போகுது. ஓகேங்களா, இப்போ இதே உங்கள் ஃபோன் வந்து லாலிபாப் கிட்கேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அந்த ஆக்சஸுக்கு. இந்த கேமரா ஆக்சஸ், மைக்ரோஃபோன் ஆக்சஸ் இதுக்கு மேலே வந்து லிமிட் கிடையாது. அவங்க வந்து எவ்வளோ நேரம் வேணால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து OS வந்து பிளாக் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ எதுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னா, ஹேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக இருக்கணும். புரியுதா, நீங்களாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் நான் பேசுனது ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தமிழில் ஹேக்கிங்கை கற்றுக்க இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து பயோவில் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். பாய்.